வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது ரீடெக்ஸ்ல அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எப்படி வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து யூனி டைரக்ஷனல் பேட்டர்ன். ஸோ நான் இங்க வந்து எழுதிர்றேன். ஸோ யூனி டைரக்ஷனல் பேட்டர்ன். யூனி டைரக்ஷனல் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னா, ஒரு சைடாவே தான் போகும். 2 சைடா வராது. பை டைரக்ஷனலா தான் 2 சைடா வரும். இது வந்து யூனி டைரக்ஷனல் தான். இது யூனி டைரக்ஷனல்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் மேனேஜ்மென்ட்ட வந்து நம்ம வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஈஸியா வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். எங்க பக் இருக்கு, இந்த மாரி வந்து டீபக் பண்றதும் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஸோ இது வந்து நான் எப்படி வந்து இதுவாகுது அப்படின்றத மொத்தம் 4 விதமா வந்து நான் பிரிச்சிருக்கேன். எப்படி எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பேட்ச் பண்றது. டிஸ்பேட்சிங் அண்ட் ஆக்ஷன். ஆக்ஷன். இந்த டிஸ்பேட்சிங் அண்ட் ஆக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆக்ஷன் வந்து டிஸ்பேட்ச் ஆவுது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து ஒரு லாகின் பட்டன வந்து கிளிக் பண்றாரு அப்படின்னா, அந்த அந்த இடத்துல வந்துட்டு சிக்னல் நடக்குது. ஸோ இந்த மாரி வந்துட்டு டேட்டா வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுவாகுதுல. ஸோ அதுதான் வந்து டிஸ்பேட்சிங் அண்ட் ஆக்ஷன். ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து ஆக்ஷன வந்து ரெட்யூசர் வந்து ஹேண்டில் பண்றது. ஆக்ஷன் ஹேண்டில்டு பை ரெட்யூசர். இந்த ஆக்ஷன் ஹேண்டில்டு பை ரெட்யூசர்ன்றது இருக்குல்ல. ஸோ இதுல வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து யூசர் வந்து ஒரு பட்டன வந்து கிளிக் பண்ணிட்டாரு. இது வந்து நேரா எங்க போகும்? ரெட்யூசருக்கு போகும். இந்த ரெட்யூசர் என்ன பண்ணும் அப்டின்னா, நமக்கு இந்த ஸ்டேட் இருக்குல்ல, நம்ம புதுசா நம்ம பேலோட் வாங்குன ஸ்டேட்ட. ஸோ அந்த ஸ்டேட்ட எடுத்து, நம்ம ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட்டோட போய் இது பண்ணி அப்டேட் ஆகிரும். ஸோ அப்டேட் ஆகி நமக்கு புதுசா உள்ள ஸ்டேட் தான் வந்து ரிட்டர்ன் ஆகும். அது வந்து 3வது பாயிண்ட்டா வந்து வரும். அது என்ன அப்டின்னா, ஸ்டேட் அப்டேட். ஸ்டேட் அப்டேட். ஸோ இந்த ஸ்டேட் அப்டேட்ன்றது என்ன அப்டின்னா, அந்த ஸ்டோர் வந்து இருக்குல்ல, நம்ம ரெட்யூசர்லேருந்து பண்றதெல்லாம் எங்க போகும் அப்டின்னா, ஸ்டோருக்கு தான் வந்து போகும். இந்த ஸ்டோர் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, நம்மளோட நியூ ஸ்டேட் இருக்குல்ல, அத வந்து ரிட்டர்ன் பண்ணி விடும் ரெட்யூசர்ட்டேருந்து. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் அப்டேட். இந்த 4வது விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, யூஐ வந்து அப்டேட் பண்றது. ஸோ இது எல்லாமே பிஹைண்ட் தி சீன்ஸ்ல வந்து நடக்கிறது. நமக்கு யூசருக்கு வந்து என்ன தெரியும்? யூஐல தான் வந்து சேஞ்ச் நடந்திருக்கா இல்லையா அப்டின்றதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ யூஐ அப்டேட் வந்து என்ன அப்டின்னா, நம்ம வந்து காம்போனன்ட்க்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்போம்ல. ஸோ ஸ்டோரோட. ஸோ சப்ஸ்கிரைப்ட் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்மளோட யூஸ் எஃபெக்ட் வீடியோல வந்து நம்ம பார்த்திருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப்னா என்ன? அன்சப்ஸ்கிரைப்னா என்ன? இத வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து டீட்டெயில்டா வந்து பார்த்திருப்போம். நீங்க அத பார்க்கல அப்படின்னா, மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சப்ஸ்கிரைப்டுன்ற வார்த்தைக்கு என்ன சொல்றேன்றது உங்களுக்கு வந்து அது புரியும். ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காவே ரீரெண்டர் ஆகி நமக்கு வந்து அப்டேட்டட் ஸ்டேட் வந்து நமக்கு வந்து யூஐல வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ இதுதான் வந்து இப்படிதான் வந்து டேட்டா வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ நான் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் இதெல்லாம் தான் அப்படியே நம்ம போம்போது கோடுக்கு வரும்போது ஒண்ணு ஒண்ணா வந்து நம்ம என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்து தியரியா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு கோடுக்கு போம்போது ஓகே இதெல்லாம் வரும் அப்படின்றது புரியும். ஸோ அதுக்காக தான் இத நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.